மழை, சிக்கன் பிரியாணி, நம்ம பாண்ட்ல ஒரு குட்டி கியூட்டான இன்னைக்கு காலையில எழுந்ததுமே வெளியில நல்ல மழை பெய்யுற சவுண்டு கேட்டது. அண்ட் மழை டைம்ல நம்ம கார்டனை பார்க்கறதுக்கு அவ்வளோ சூப்பரா இருக்கு. என்னோட சண்டே மார்னிங் காலையில மழையோட கார்டன்ல தான் ஸ்டார்ட் ஆச்சு. மழையில நனையிறதெல்லாம் சின்ன வயசுல இருந்தே பிடிக்கும். அப்போ வீட்டில் விட மாட்டாங்க. பட் இப்போதான் அதுக்கான சான்சஸ்லாம் கிடைச்சிருக்கு. காலையிலேருந்து பால்கனிலே தான் நின்றுட்டுருக்கேன். மழையிலையும் நனைஞ்சிட்ருக்கேன். அண்ட் இதில் லன்ச் செய்யணுன்றதே சுத்தமாக மறந்துட்டேன். பட் ஆல்ரெடி பிளான் பண்ணி வச்சாச்சு லஞ்சுக்கு. மழை பெய்யறதுனால வெளியில் போய் ஃபிஷ் அதெல்லாம் வாங்க முடியல. ஸோ அதனால் குக் பண்ணுற லஞ்சாகவும் இருக்கணும், டேஸ்டி அண்ட் ஸ்பெஷலாகவும் இருக்கணும்னு சொல்லி இன்றைக்கி சிக்கன் பிரியாணி தான் பிளான் பண்ணியிருக்கோம். ஃபர்ஸ்ட்டு பிரியாணிக்கான ப்ரிப்ரேஷன் ஒர்க்கெல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு ஆனியன் கட் பண்ணி வைக்கிறது, சிக்கன் க்ளீன் பண்ணி வைக்கிறது அண்ட் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ரெடி பண்ணுறது, இந்த மாதிரி வேலைலாம் எடுத்து பண்ணி ரெடியாக வச்சுட்டா பிரியாணி பண்ணுறது உண்மையாகவே ரொம்ப குயிக்காக இருக்குது. எனக்கு தெரிஞ்சு நான் இதுதான் செகண்ட் டைமோ தேர்ட் டைமோ பிரியாணி பண்ணுறேன். பட் ஃபர்ஸ்ட் டைம் பண்ணும்போதெல்லாம் ஒழுங்காக வரல. இந்த டைம் வந்து ரொம்ப கான்ஷியஸாக பார்த்து பண்ணுறேன் நல்லா வரணும்னு சொல்லிட்டு. ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு பெரிய குக்கரில் ஆயில் போட்டுட்டு எல்லா ஸ்பைசஸ் லைக் கிராம்பு, மசாலா இது எல்லாமே வந்து ஃபர்ஸ்ட் ஆட் பண்ணி அதெல்லாம் பொரிய விட்டுட்டேன். அது எல்லாமே வெடிச்சு வெளியில் வந்துடுச்சு. அது வந்ததுக்கப்புறமா ஆனியன் போட்டு நல்லா சாட்டே பண்ணிட்டேன். பிரியாணிக்கு வந்து ஆனியன் வந்து கொஞ்சம் சாஃப்டாகவும் வேகணும், அட் த சேம் டைம் நல்ல ப்ரௌனாக வந்தால் இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ அதுக்காக வெங்காயத்தை நல்லா வந்து பிரியாணி குண்டாலேயே வேக வச்சுட்டேன். ஆனியன் நல்லா ஒரு கோல்டன் கலரில் வந்ததுக்கப்புறமா அதில் ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருக்க ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போட்டுட்டேன். எனக்கு நான்வெஜ் ஐட்டம்ஸ்லாம் பண்ணும்போது ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் கொஞ்சம் நிறைய போடுறது பிடிக்கும். ஏன்னா அந்த மசாலாவோட ஸ்மெல்லே வந்து நல்லாயிருக்கும். ஸோ அதனால் நான் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போட்டிருக்கேன். இன்னைக்கு வந்து ஒரு 1 kg ரைஸில் தான் பிரியாணி பண்ணுறேன். 1 kg ரைஸ் அண்ட் 1 kg சிக்கன். இந்த பிரியாணியில் இன்னொன்று நோட் பண்ணிங்கன்னா தெரியும், நிறைய ஆயிலே இருக்காது. நான் ஒரு 1 to 1.5 டேபிள் ஸ்பூன் ஆயில் வரைக்கும் தான் போட்டேன் இந்த ஹோல் பிரியாணிக்கே. எங்கள் வீட்டில் என்ன ரெசிபி பண்ணாலும் என் ஹஸ்பண்ட் என்ன ஆயில் போட விட மாட்டார். ஸோ அதனால் இதுக்குமே கம்மியாக ஆயில் போட்டு தான் ரெடி பண்ணுறேன். பட் என்னென்னா பக்கத்துலேயே இருந்து அப்பப்போ கிளறி விட்டுட்டே இருக்கணும், இல்லைனா ஆடி பிடிச்சிடும் ஆயில் கம்மியாக போட்டிருக்கிறதுனால. டொமேட்டோ எண்ணெயில் வதங்கிட்டு இருக்க டைமில் தான் ஞாபகம் வந்தது. போன விலாகுக்கு முந்தின விலாகில் குட்டி ஃபிஷ்ஷஸ்லாம் வாங்கியிருந்தோன்னு காட்டியிருந்தால, அந்த ஃபிஷ்ஷஸ் வந்த ஒரு 5 daysலேயே வந்து குட்டி போட்டுடுச்சு. இப்போ இந்த பாண்டு ஃபுல்லாக நிறைய குட்டி இருக்குது. பட் ஆனால் எல்லாமே கீழே இருக்கிறதுனால என்னால் சரியாக கேப்சர் பண்ண முடியல. அண்ட் கூடவே வந்து குட்டியாக ஸ்னெயிலும் வாங்கிட்டு வந்திருந்தோம். அது ஸ்னெயிலாக என்னென்னு எனக்கு சரியாக தெரியல, அதுவும் குட்டி போட்டிருக்கு. அண்ட் அந்த பாண்டை சுற்றி குட்டி பிளாக் டாட்ஸாக இருக்கும், அது எல்லாமே அந்த ஸ்னெயிலோட குட்டி தான். லாஸ்ட் டைம் கொண்டாங்கி லேக் போயிருந்தப்போ அங்கேருந்து லில்லி பிளான்ஸ் எல்லாம் கொஞ்சம் கொண்டு வந்திருந்தோம். அந்த லில்லி பிளான்ஸ் அண்ட் ஃபாக்ஸ்டெயில் பிளான்ஸ் உள்ளே போட்டு வச்சுருக்கோம். அது கூட இந்த குட்டி ஃபிஷ்ஷஸ் இதெல்லாமே பார்க்கறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்குது. அண்ட் பேக் டு த கிச்சன். தக்காளி நான் நினச்ச மாதிரி நல்லா வெந்துடுச்சு. இதுக்கப்புறமா டைரெக்டாக நான் வந்து சிக்கன் உள்ளே போட்டுட போகிறேன். அந்த சிக்கன் வந்து ஆயில் அண்ட் வெங்காயம், தக்காளி இது கூட சேர்ந்து ஒரு 2 minutes நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம மற்ற மசாலாஸ்லாம் ஆட் பண்ணிக்கலாம். யூஸ்வலாக நான் சிக்கன் போட்டதுக்கப்புறமா பிரியாணி மசாலாஸ்லாம் போட்டுடுவேன். அதுக்கப்புறம் தான் தயிர், புதினா, கொத்தமல்லிலாம் ஆட் பண்ணுவேன். இன்றைக்கி ஏன் அப்படியே உல்ட்டாவாக பண்ணுன்னு தெரியல. பட் ஸ்டில் ஒருத்தர் ஒரு டைப்பில் பண்ணுறாங்க. நான் ஜாபர் பாய் பிரியாணிலாம் பார்த்துருக்கேன் அவர் பண்ணுறதுலாம். அவர் எல்லாமே வெங்காயம், தக்காளி, எண்ணெய், இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாமே ஒன்றா போட்டு கொதிக்க வச்சு அதில் கூட பிரியாணி பண்ணுறாரு. அதுவுமே அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது. ப்ராசஸ் இப்படி தான்றது எதுவுமே பர்ஃபெக்டாக கிடையாது, முன்ன பின்ன ஆனாலும். பட் ஃபைனலாக எல்லா இன்க்ரீடியன்ஸும் உள்ளே போட்டு பண்ணிட்டா போதும்.
கியா நல்லா தூங்கிட்டு இருந்தா. அவள் தூங்கி முழிக்கிறதுக்குள்ள பிரியாணி பண்ணி முடிச்சுன்னு நினைச்சேன். பட் நான் மழையை ரசிக்கிறது பாண்டை ரசிக்கிறதுன்னு டைம் நிறைய வேஸ்ட் பண்ணதுனால கியாவை நடுவில் எந்திரிச்சிட்டா. ஸோ அவளுக்கு ஒரு சைடு விளையாட்டு காட்டிகிட்டே நான் ஒரு சைடு குக் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஸோ சிக்கன்லேருந்து லைட்டாக தண்ணிலாம் வர ஆரம்பிக்கிற ஸ்டேஜில் என்ன பண்ணேன்னா கொஞ்சமாக மிளகாத்தூள் அண்ட் கரம் மசாலா அண்ட் ஒரு ஸ்பூன் வந்து பிரியாணி மசாலாவும் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த மசாலா கூட சிக்கன் வந்து கொஞ்சம் நல்லா கிரேவி மாதிரி வெந்து வந்ததுக்கப்புறமா ஸோ நெக்ஸ்ட் வந்து வாட்டர் ஆட் பண்ணுறேன். ஸோ ஒரு கிளாஸ் அரிசிக்கு ஒரு கிளாஸ் தண்ணி, இதுதான் இப்போதைக்கு நான் வச்சிருக்க ரேஷியோ. எனக்கு எப்போவுமே இந்த தண்ணியில தான் வந்து குழப்பம் வரும் அண்ட் சொதப்பலுமே இதுக்கு முன்னாடி இந்த தண்ணியில தான் நடந்திருக்கு. ஒன்று நிறைய தண்ணி வச்சிடுறேன், இல்லை தண்ணியே வைக்காமல் தீஞ்சு போயிடுது. பட் இன்னைக்கு வந்து ரொம்ப கான்ஷியஸாக பார்த்து பண்ணிகிட்ருக்கேன். ஏன்னா இது சண்டே லஞ்ச் சொதப்புனா கண்டிப்பாக அந்த டேவே வந்து அவுட் ஆன மாதிரி ஆகிடும். எனக்கு என்ன கலக்கணும் எது எது ஸோ அந்த தண்ணி கொதிக்கிற வரைக்கும் ஒரு குட்டி பிரேக் எடுத்துட்டோம் நானும் கேஷியும். காலையிலேருந்து கேஷியும் என் கூட கிச்சன்லேயே தான் வேலை பார்த்துட்ருக்கா. அவள் கொஞ்சம் கொஞ்சமாக வளர என் கூட சேர்ந்து இன்வால்வ் ஆகி ஒரு சில வேலையெல்லாம் பண்ணுறா. எனக்கு உண்மையாகவே அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. யூஸ்வலாக கேஷி காஃபி குடிக்க மாட்டா. பட் அன்றைக்கி நான் குடிக்கிறத பார்த்துட்டு இந்த மழைக்கு அதுக்கும் அவளுக்கும் காஃபி குடிக்கணும்னு ஆசை வந்துச்சு. நாங்கள் 2 பேருமே ஹாட்டாக ஒரு கப் காஃபி எடுத்துகிட்டு வெளியில் போய் நின்று அந்த மழையை ரசிச்சுட்டு அந்த சில்லுன்னு காற்றுல சூடாக ஒரு காஃபி குடிச்சிட்டு வந்துட்டோம். ஸோ காஃபி குடிச்சிட்டு வந்தவொடனே கரெக்டாக தண்ணியை கொதிச்சிட்டு இருந்தது. நம்ம ஆல்ரெடி ஊற வச்சிருந்த அரிசியை வந்து நான் அந்த இதில் போட்டுட்டு பிரியாணிக்கு விசில் போட்டுட்டேன். நான் யூஸ்வலாக குக்கரில் தான் பிரியாணி பண்ணுவேன். எனக்கு தம் போட்டு பண்ண தெரியல. நெக்ஸ்ட் டைம் பண்ணும்போது அதையும் ட்ரை பண்ணி பார்க்கணும். ஸோ எக்ஸாக்டாக 1 விசில் ஒரு 2 விசில் வந்தோடனே ஆஃப் பண்ணிட்டா இப்போ கரெக்டாக இருக்கும். அண்ட் பேரலாக ஒரு சைடு பிரியாணிக்கு ஆப்டான ஒரு சைடு டிஷ் ரைத்தா தான் ரெடி பண்ணிட்டுருக்கேன். அண்ட் ரைத்தா கூட பாயில்டு எக்கும் வைக்க போகிறேன். என் ஹஸ்பண்ட் ஆயிலில் போட்ட ஐட்டம்ஸ்லாம் சாப்பிட மாட்டார். பட் ஆனால் குழந்தைங்க பிரியாணியில் இருக்கிற சிக்கன் சாப்பிட மாட்டாங்க. ஸோ அதனால் அவங்க 2 பேருக்காக மட்டும் கொஞ்சமாக போன்லெஸ் சிக்கன் எடுத்து அவங்களுக்காக 65 பண்ணிட்டுருக்கேன். ஸோ ஃபைனலி கோயிங் டு ஓப்பன் த குக்கர். எனக்கு எப்படி இருக்கு போதுன்னு தெரியல. 15 நிமிஷம் சொல்லிட்டு 1 மணி நேரம் புளியார் புளி போட்டு தீஞ்சு போய்க்குது. என்ன இது பார்க்க பிரிஞ்சி மாதிரி இருக்கு. பிரியாணி குக் பண்ணும்போது எவ்வளோ பயம் இருந்ததோ இப்போ ஓப்பன் பண்ணி குக்கரை பார்க்கும்போது தான் அந்த பயம்லாம் போச்சு. பிரியாணி சூப்பராக வந்திருக்கு, கொஞ்சம் கூட தீஞ்சு போகலை அண்ட் வாட்டர் லெவலும் கரெக்டாக இருந்திருக்கு. குக் பண்ணி முடிச்சுட்டு பிளேட்டிங் பண்ணும்போது தான் அந்த குக்கிங்கோட ஃபுல் சாட்டிஸ்ஃபேக்ஷனே வருது. ஸோ ஃபர்ஸ்ட் என்னோட டாட்டருக்கு தான் டேஸ்ட் பண்ண கொடுக்க போகிறேன். இந்த டிஷ்ஷில் எது பண்ணாலும் ஃபர்ஸ்ட் கேஷி டேஸ்ட் பண்ணி அவள் ஓகே சொல்லிட்டானா அந்த டிஷ் சூப்பர். தயிர் தொடாத, நீ வெறும் சாப்பாடு வரைக்கும் சாப்பிடு. உப்புல கட்டாகுதா? ஸோ கேஷியோட அப்ரூவல் கிடைச்சாச்சு. ஸோ பிரியாணி இஸ் சக்ஸஸ்ஃபுல். லஞ்ச் முடிச்சதுக்கப்புறமா மழை கொஞ்சமாக நின்று இருந்தது. சரி பக்கத்தில் எங்கேயாவது வெளியில் போகலான்னு டிசைட் பண்ணியிருந்தோம். ஸோ நம்ம வீட்டிலேருந்து கொஞ்சம் தூரம் போனால் கொண்டாங்கி லேக் வரும், அங்கே தான் போகலான்னு சொல்லி இப்போ பிளான் பண்ணியிருக்கோம். சின்ன லேக் தான், பட் தண்ணி நல்லா வரும். எஸ்பெஷலி மழை டைமில் தான் வரும். ஸோ கொஞ்ச நேரம் வாட்டர் பக்கத்தில் உட்காந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்குலாம் அங்கே போனால் சூப்பராக இருக்கும். மழை சீசன்னால அங்கே தண்ணி ரொம்ப நிறைய வந்துட்டு இருந்தது. பட் சம்மர்லலாம் தண்ணி சுத்தமாக இருக்காது. இது வந்து சென்னைக்கு ரொம்ப பக்கத்தில் இருக்கிறதுனால போகணும்னு நினைக்கிறவங்களாம் இந்த மாதிரி மழை டைமில் பிளான் பண்ணி போனீங்கன்னா நல்லா தண்ணி வந்து என்ஜாய் பண்ணிட்டு வரலாம்.
ஸோ போன கொஞ்ச நேரத்துக்குலாம் மழை வர மாதிரி இருந்தது. ஆனால் நாங்கள் அங்கே ரொம்ப நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணல. டக்குன்னு உடனே கிளம்பி வீட்டுக்கு வந்துட்டோம். அண்ட் வழியெல்லாம் ரொம்ப சில்லுன்னு காற்றா இருந்தது. அண்ட் சுற்றி க்ரீனரி வயல்லாம் இருந்தது. அண்ட் இதோட ட்ராவலே வந்து ரொம்ப சூப்பராக இருந்தது. ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு சூப்பராக இருந்தது. அன்றைக்கி என்னவோ தெரியல, காஃபி குடிக்கணும்னு தோணல. பட் ஏதாவது சூடாக ஸ்வீட்டாக சாப்பிடணும் போல் இருந்தது. ஸோ கொஞ்ச நாளுக்கு முன்னாடி யூடியூப்பில் ஒரு டிஷ் பார்த்து வச்சுருந்தேன். இன்றைக்கி அதை தான் ட்ரை பண்ணி பார்க்க போகிறேன். ஸோ வீட்டில் ஆல்ரெடி சாபுதானா, அதாவது ஜவ்வரிசி இருந்தது. அதை வச்சு தான் இந்த டிஷ். இது வந்து பாயாசம் மாதிரி தான். பட் ஜவ்வரிசியை வந்து கொஞ்சமாக வந்து மிக்சியில் போட்டு கிரைண்ட் பண்ணிவிட்டு அதை ரவுண்டாக பாலாக எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் பால் கொதிக்க வைக்கணும். பால் நல்லா கொதிச்சதுக்கப்புறமா இந்த ப்ரௌன் பால்ஸை வந்து அது உள்ள போட்டு அந்த சாபுதானாவையும் கொஞ்சமாக வேக வைக்கணும். ஒரு 5 மினிட்ஸ் நல்லா கொஞ்சம் திக்காக கொதிக்க வச்சா சாபுதானா கீர் ரெடி. இந்த டிஷ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் தான் எனக்கு ஒரு விஷயம் புரியல. சாபுதானாவை எதுக்கு மிக்சியில் அடித்து அதுக்கப்புறமா ஆட் பண்ணணும்னு சொல்லிட்டு அது அப்படியே சேர்த்துருந்தாலும் இதே டேஸ்ட்டில் தான் இருந்திருக்கும். இதோட டேஸ்டிங் எல்லாமே எக்ஸாக்டாக பாயாசம் மாதிரி தான் இருந்தது. பட் என்ன இன்னும் கொஞ்சம் திக்காக அண்ட் க்ரீமியாக இருந்தது. டேஸ்ட்டு ரொம்ப மோசம்லாம் இல்லை. ஆனால் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணது ஒரு நல்ல ஒரு திக்கான கீர் மாதிரி வரும்னு நினச்சேன். கேஷி கொஞ்சம் டிசப்பாயிண்டட் தான். பட் நெக்ஸ்ட் டைம் வேறு ட்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு அவளை சமாதானப்படுத்திட்டேன். இந்த பால் நல்லா இருக்கு. ஸோ இப்படி தான் நம்ம ரெய்னி டே முடிஞ்சது. ஒரு சிம்பிள் டே, கொஞ்சம் குக்கிங், கொஞ்சம் ஃபேமிலி டைம், கொஞ்சம் அவுட்டிங் அண்ட் நம்ம பாண்டில் க்யூட்டான சர்ப்ரைசஸ், ஒரு ஸ்மால் குக்கிங் எக்ஸ்பெரிமெண்ட். கடைசியில் அது ஃப்ளாப் தான். பட் ஸ்டில் பெருசாக எதுவும் ஸ்பெஷலாக பிளான் பண்ணாமல் இருந்தாலும் பட் இந்த மாதிரி சிம்பிளான விஷயம் ஒரு நாளே ஒரு பியூட்டிஃபுல் மெமரியாக மாற்றிடுது.